இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், நம்ம எல்லா பிஆர்ஓகளுக்கும், மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய தடவை நான் இங்கே உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராமநாதன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது இப்போ கிட்டத்தட்ட இல்லை 40 இயர்ஸ் தான். 1984, 40 வருஷம் ஆச்சு. ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு, வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள், இந்த மீடியா. இது நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கேட்டலிட்டிக் ஏஜென்ட்ன்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது நான் எப்போது நம்புகிறேன். ஸோ சங்கீத் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது, ரிசப்ஷன் முடிஞ்சது. நம்ம 2 குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளாம் மீட் பண்ணுறோம். அப்புறம் தம்பி ராமையா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம். ஆனால் என்றைக்கும் அவர் எனக்கு சம்மந்தி ஆவார்னு நான் அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பட் இட் வாஸ் அ வெரி வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி. ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி. என்ன பேசினாலும் அதில் ரொம்ப அதில் ஒரு வெயிட் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியம்மா, அவங்கள அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி. ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை, இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா, நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ், அதில் ஒரு கண்டஸ்டண்ட்டு என்னமோ தெரியாது, இது ஒரு ஐரானிக். ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் எல்லாம் பிடிச்சிருக்கும். அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு உமாபதி தான். அப்போல்லாம் தெரியாது இவர் லவ் பண்ணுவாங்க, இது அந்த மேட்டரெல்லாம் தெரியாது. அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா, பிகாஸ் ஆஃப் எ சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு, ஆனஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஷோ பார்க்கலாம், ரொம்ப பேசிட்டு இருப்பார். அண்ட் மோர் தென் தட், இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க, இஸ் வெரி வெரி டேலண்டட் பாய். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நவ். பட் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதுக்குண்டான எல்லா தகுதிகளும் இருக்குது. யூ கேன் டூ ஆக்ரோபேட்டிக்ஸ், டான்ஸ், எக்ஸ்ட்ராடனரி டான்ஸரு. இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை, அது நான் தான் இப்போவே பார்க்குறேன்.
So I welcome him as my son-in-law to my family. And again, I should talk about my daughter. நான் எப்பவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர். என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள், லாஃப்டர், இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாட்டர். அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னா, என்னுடைய செகண்ட் டாட்டர் வந்து சொன்னா, ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்லை தெரியாது, உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது. ஆமாப்பா, இந்த மாதிரி. ஆஹா, சரி, யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல. எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதியா எப்படி? நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதின்னு. ஓகே, சரி, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். ஸோ உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது. பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி. அப்போல இருந்து அப்படி சொன்னாங்க. இம்மிடியட்டாக ஓகே. தென் ஐ தாட், என் ஒய்ஃப் அதுக்கப்புறம், என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. இல்லை, நினைக்கிறது என்ன இருக்குது, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அகெயின், தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு செகண்ட் டே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும், இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. அண்ட் தென் வி டிசைடட், அண்ட் டுடே யூ கேன் see them. எனக்கு இவர் சொல்லிட்டு இருந்தார், ஐஷு பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்ததுன்னு. எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்குது. இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் இப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்குது. அப்பா இது என்ன இது அப்படின்னு. தென்ன நான் சொல்லுவேன், இது வந்து இது ஏ வரும், ஏபிசி இப்படி டப் பண்ண வருதுன்னு. ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. டுடே ஷீ சிட்டிங் வித் த மேன் ஷீ லவ்ஸ் as a wife of him. So அவ்வளோதான், we are happy. And again, இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னென்னா உங்கள் டாக்டருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க. சரி, எப்படியோ அங்கேயே வர்ற, அங்கே சொல்லிடுற அப்படின்னு. சரி, ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாராக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். லைஃப் பெரிய இது.
ஸோ லைஃபே டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்திலேருந்து அப்படி தான். ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. இட் இஸ் தேர் ரைட்ஸு. அது நான் எப்பவும் நம்ம விட்டுருவேன். அதுதான் நாங்கள் எல்லோரும் அதுதான் நம்புகிறோம். அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி, ரமேஷ் சரி, நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க. இனிமேல் வந்து ஆஸ் ஹி டோல்ட், எங்களுடைய குழந்தையும் கூட த சேம். உங்களுடைய ஆதரவு எப்போ அவங்க மேலே இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எப்போ அவங்க மேலே இருக்கணும். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எப்பொழுதும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம். காரணம், ஒரு ஒரு தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிற பொழுது ஒரு நெகிழ்வான விஷயம். இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம், மேலே இருக்காங்க அம்மா அப்பா. என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு. என்னிடம் ஒன்றுமில்லை. ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன். நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா தட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை டேட் அண்ட் மாம் தான். இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள். இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள். எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன். எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னது தான். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது, ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்தைக்கிட்ட இருக்குது. அதற்கப்புறம் வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால். அதற்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது. பாடம் சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார்கிட்ட போகுது. கல்லூரிக்கு போகிற பொழுது அதே தான் தொடருது. நண்பர்கள் யார், பக்கத்தில் இருப்பது யார், யாரிடம் இறைவன் கைகுலுக்க தூண்டுகிறான், யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான். வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிடுது அந்த நிம்மதி. இப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற பால் நம்மளை கரம் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணைக்கிட்ட போயிடுது, நம்ம மனைவிக்கிட்ட போயிடுது. அதே போல் என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பண்ண எங்கள் பெரியம்மாவோட பேத்தி. அதற்கு பிறகு என் மனைவி கன்சீவாகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு, இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கே போகுது. அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சூழ்ந்திருக்கிற பொழுது இந்த வயிற்றில் போகுது. அதே மாதிரி அந்த நிம்மதிங்கிற பால் மறுபடியும் சொல்லண்டு வந்து இவன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது இவன் ஒழுங்காக பிறக்கணுமே போச்சு. இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே, அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு, மருமகன்கிட்ட போச்சு. அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம்தான் கொடுத்தேன். காரணம், ஒருவருக்கு 2 குழந்தை இருக்கலாம், 3 குழந்தை இருக்கலாம். எனக்கு 2 குழந்தை. எப்பா, எனக்கு மருமகன் அமைவதை விட, உங்கள் அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட, உங்கள் அக்காவுக்கு கணவன் அமைவதை விட உனக்கு மைத்துனன் சரியாக அமைய வேண்டும். நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபெரியாது சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஸோ நீ சொன்னீன்னா மகளை கொடுத்துருவேன். ஸோ அப்படி தான். ஸோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்போ இறுதியாக எங்கள் பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டான். நிறையா பேச போகிறோம். முதல்ல அப்பா அங்கிளை பார்க்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க வந்துட்டு இருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்போ உன் மடிக்கு வந்திருக்கடா செல்லம். ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை, எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னேன். வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான். எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே எங்கள் பாப்பா கையில் போயிருக்கு. ஸோ அதை தான் பாப்பாட்ட வலியுறுத்தி சொன்னேன். இதையெல்லாம் தாண்டி
எனக்கு இது வந்து சுமையா சுகமா அப்படின்னா சுகம், ஆனால் சுமையான சுகம். காரணம், பார்த்து வியந்த ஒரு சுயம்பு. அர்ஜுன் சார் நான் வந்து சம்பந்தியாக பார்க்கவில்லை, நான் சார் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவனும் சார் தான் கூப்பிட்றான். நான் என் உயரம் தெரிந்தவன், நான் எல்லா ஸ்டெப்பை நான் அளந்து வந்து வச்சு தான் வந்திருக்கேன். யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணமாயிடக்கூடாது. பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன். உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம், பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாக்கெல்லாம் கிடையாது. எவ்வளவு சிரித்த முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வர்றீங்களே என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன். அது மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரி வேந்த சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கேன். சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு. அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர். மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்தி கொண்டு சுயம்பாக வந்தவர். நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர். ஸோ அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த உறவு நீடிக்கும். நிச்சயமாக சினிமா குடும்பம், கலை குடும்பம், மற்ற எத்த ஒரு சூழ்நிலை எங்கே ஒரு ஒரு மான் மேய சென்றால், ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவதைப் போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஸோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்கு. எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு, எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ, இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம், உரிமை இருக்கிறது. ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக்கொள்ள நன்றி. அடுத்ததாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவார். அவர் பையன் உமாபதி வந்து என்னென்னா, தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆக்ஷன் கிங் நம்ம அர்ஜுனை சொல்கிறோம், ஆனால் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு கற்றுக்கிட்ட ஒரே நடிகர் உமாபதி தான். அடுத்ததான் உமாபதி அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு. இனி அடிக்கடி பார்ப்போம். எப்படி அப்பாவுக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ, லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணீங்களோ, அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறோம். ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி. சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், கலக்குவோம். தேங்க்யூ. அடுத்ததான் அர்ஜுன் சார் வந்து ஜீன் சிட்டி ரோட்டில் அந்த வீட்டில் இருந்தார். நான் இப்போ படங்கள் நியூஸ் கொடுக்க போகும்போது போவேன். ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தார் டைனிங் டேபிளில். ஏன் உயரத்துக்கு ஒரு நாய், அவர் நிறைய நாய் வளர்த்துட்ருப்பார். அது என்ன ட்ரைனிங் பண்ணாரோ தெரியல, போன உடனே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், கரெக்டாக இங்கே வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டார். இப்படி நிற்கிது என்கிட்ட அந்த நாய், கழுத்தை பிடிக்க போகுது. எனக்காக அவர் ரொம்ப கூலாக டிஃபன் சாப்பிட்டுட்டு, சரி அப்படியே நில்லு அப்படின்ட்டாரு. ரொம்ப நேரமாக அப்படியாச்சு, வேர்த்து ஊற்றி அப்புறம் கோவன்னொன்னே அது இறங்கி போச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஸோ அந்த அளவுக்கு ஜாலியாக இருப்பார் எல்லாரும் கூடயும். அதை சொல்ல வந்தேன் நான். அடுத்ததாக அவங்க டாக்டர் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசாக இருக்குது டு see you on this joyous occasion. ஸோ நீங்கள் எல்லாரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க. ரைட் ஃப்ரம் when I was a child, ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், எனக்கே ரொம்ப புதுசு. ஸோ உங்கள் சப்போர்ட், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் 2 பேர் மேலே தேவை. ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார். ஸோ மாமனா ஆமாம். ஸோ யா, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும். அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து, ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. டு எக்ஸ்ப்ரெஸ் மை வியூஸாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் blessings டெஃபினெட்லி தேவை. தேங்க்யூ ஸோ மச்.